வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு காதலர் தினம். அனைத்து காதலர் தினத்தை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய செய்திக்குறிப்புகளுக்குள் வரலாம். இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற செய்திக்குறிப்பில் அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர் விமர்சித்திருக்கின்ற விமர்சனங்கள் எவ்வகையான விமர்சனங்களாக இருக்கின்றன என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். அண்மை இடம்பெற்ற சட்டத்தரணி மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அவற்றின் பின்னணி தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். ஜிந்துப்பிட்டு பகுதியிலே இன்றைய தினம் மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். இதே வேளையில் இலங்கையிலே 2 மாதங்களுக்குள்ளே சுற்றுலா பயணிகளின் தொகை 4 லட்சத்தை எட்டியிருக்கிறது. அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். தமிழரசு கட்சியை விமர்சித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவற்றின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம். நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. சட்டத்தரணி என்று சொல்லப்படுகின்ற ஒருவரும் அவரது மனைவியும் பயணித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கார் பிரபலமாக இருக்கின்ற ஒரு கீல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சூப்பர் மார்க்கெட்டிலே சாமான்கள் வாங்கிக்கொண்டு அவர்கள் வந்து வாகனத்தில் ஏறுகின்ற வேளையிலே அவர்கள் மீது எதிர்முனையில் வந்தது என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாகனத்திலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்திலே 4 இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே முன் சீட்டில் 2 இருந்திருக்கிறார்கள், பின் சீட்டிலே 2 இருந்திருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் இருந்து இறங்கிய நபர் இவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூட்டு நடத்தியிருக்கிறார். இதில் 2 துப்பாக்கிகள் பாவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் பிஸ்டல் ரக 9mm பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றும் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் 8 தோட்டாக்கள் இவற்றிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் T-56 துப்பாக்கியிலிருந்து பாவிக்கப்பட்ட தோட்டாக்களாக 6 தோட்டாக்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றன. 9mm பிஸ்டல் இருந்து 2 தோட்டாக்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 8 தோட்டாக்கள் இவர்கள் மீது பாயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிறிதொரு சட்டத்தரணி மீதும் இந்த கொலைகள் இடம்பெறலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இவர் வழமை போன்று இடம்பெறுகின்ற நீதிமன்ற அமர்வுகளுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற வகையில் தான் இவ்வாறான செயற்பாடு இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை சுட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாகனத்தில் பயணித்த நபர்கள் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தெற்கு நோக்கியே பயணித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனது வாகன இலக்கங்கள் எல்லாம் இப்பொழுது பெறப்பட்டு இப்பொழுது போலீஸ் ஊடகங்களிலே அவை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த வாகனங்களிலே டேஷ்கேம் பொருத்தி இருப்போம். சில வாகனங்களிலே அவ்வாறான டேஷ்கேம்களிலே ஏதாவது பதிவுகள் இருக்கின்றனவா இவை தொடர்பாக என்று ஆராயுமாறு போலீஸ் தரப்பு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. லொக்குப்பெட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகைச் சேர்ந்த ஒரு நபரது வழக்கு விசாரணை தான் இவர் நேற்றைய தினம் ஆஜராகி இருந்திருக்கிறார். அதன் பிற்பாடு தான் இவருக்கு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. STF பிரதான குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் போலீசார் எல்லாம் வரவழைக்கப்பட்டு 10 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு இப்பொழுது தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன. பல்வேறுபட்ட நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு இடங்களிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற CCTV கேமராக்கள் ஆவணங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றின் அடிப்படையிலே கொலையாளிகளை இவர்கள் நெருங்கிவிட்டார்களா என்று இந்த செய்தியை நான் ஒலிப்பதிவு செய்து வரைக்கும் எந்த விதமான தகவலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இவ்வாறு சட்டத்தரணிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டிருப்பது தொடர்பாக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. உங்களுக்கு முன்னதும் தெரியும், நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு இப்பொழுது ஒரு சட்டத்தரணி சுடப்பட்டிருக்கிறார். இது இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்றங்களை கேள்விக்கு உள்ளாக்குகின்ற ஒரு விடயமாக இப்பொழுது பார்க்கப்பட்டிருப்பதாகவும் இவை தொடர்பாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்துமாக இருந்தால் நீதிமன்றங்கள் நடத்துவதே பெரும் அச்சமாக மாறுகின்ற ஒரு நிலை ஏற்படும் என்றும் பெரும்பாலாக இவற்றுக்கு சரியான ஒரு தீர்ப்பு அனுரகுமார் திசாநாயக்காவால் வழங்கப்படும் என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதே வேளையில் நாமல் ராஜபக்ச இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கங்கள் ஆட்களை பழிவாங்குகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறது. நாடு வங்குரோத்து நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. நாட்டை காப்பாற்ற யாராலும் முடியாது. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் தான் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து வருகிறார். அதே வேளையிலே அரசாங்கம் தொடர்ந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்ற செயற்பாடுகளை தவிர்த்து அரசாங்கம் அடக்குமுறையை தொடர்ந்து கையாண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அனுரகுமார் திசாநாயக்காவால் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் தொடர்ந்து பயணிக்க முடியாது என்றும் நாடு ஒரு வங்குரோத்து நிலைமையை இப்பொழுது அடைந்திருக்கிறது என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் கோத்தபாய ராஜபக்ச தொடர்பாகவும் அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கோத்தபாய ஆட்சி காலத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள்
வெளிநாடுகளிலே அரசாங்கத்துக்கு எதிராக போராடுபவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்முறை நடைமுறைகள் கையாளப்பட்ட போதிலும் கோத்தபாய ராஜபக்ச அவற்றுக்கான அனுமதியை வழங்கவில்லை என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அறகலைய போராட்டத்தின் போது அங்கே போராடி கொண்டிருந்த போராட்டக்காரர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாத வகையில் அவர் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் ஒரு அடி பின்னெடுத்து வைத்து அவர் தனது செயற்பாடுகளை மேற்கொண்டார் என்பது போன்றும் தன்னை தாக்க வந்தவர்கள் மீது அவர் வன்முறையை மேற்கொள்ளாது அந்த இடத்திலிருந்து விலகிச் சென்றார் என்பது போன்றும் கோத்தபாய ராஜபக்ச தப்பி ஓடிய விவகாரத்தை நாமல் ராஜபக்ச இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை ஒரு பூசி முழுகுகின்ற செயற்பாட்டிலே அவர் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது. இதே வேளையில் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்துக்கள் தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் அரசு தரப்பால் அவற்றுக்கான பதில்கள் உடனடியாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில நாமல் ராஜபக்சவின் கேள்விகளுக்கு அரசாங்கம் மௌனம் காத்து வருவதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இடம்பெற்று வருகின்ற விசாரணைகள் தொடர்பாக முஜிபுர் ரஹ்மான் பெரும் விடயங்களை இப்பொழுது தெரிவித்து வருகிறார். எதற்காக அரசாங்கம் இவ்வளவு அவசரம் காட்டுகிறது, ஏன் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துகிறது என்பது தொடர்பாக முஜிபுர் ரஹ்மான் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், முஜிபுர் ரஹ்மான் முன்னர் இருந்த காலகட்டத்தில் அரசாங்கம் இருந்த, அதாவது முன்னர் இருந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்க காலத்திலே முஜிபுர் ரஹ்மான் எவ்வாறான கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த விசாரணைகள் மிக மிக தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்களை முஜிபுர் ரஹ்மான் அந்த வழியிலே தெரிவித்து வந்திருந்தார். இப்பொழுது ஏன் முஜிபுர் ரஹ்மான் இந்த விசாரணைகளை தீவிரப்படுத்துகிறீர்கள், ஏன் இந்த விசாரணைக்கு அவசரப்படுத்துகிறீர்கள் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்து வைக்கிறார். அப்படியானால் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்களுக்கு யார் குற்றவாளி என்பது இப்பொழுது ஓரளவுக்கு புறப்பட்டிருக்கிறது. எனவேதான் குற்றவாளிகளை மறைக்கின்ற செயற்பாட்டில் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் இப்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே வேளையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த கோத்தபாய ராஜபக்ச அந்த விசாரணைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் கோத்தபாய ராஜபக்ச வெளிநாடொன்றுக்கு சென்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் அவரது மனைவியார் இணைந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தால் வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விடயம் தெரிந்திருக்கிறது. இது இந்த குற்ற புலனாய்வு பிரிவுக்குள் இருக்கின்ற யாரோ ஒருவரால் இவருக்கு முன்னரே கோத்தபாயவுக்கு இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனவா? அதனால்தான் முன்னராக, அதாவது இவர்கள் குற்றப்பத்திரிகை கொடுப்பதற்கு முதல் நாள் இவர் இங்கிருந்து வெளிக்கிட்டு சென்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏதோ ஒரு கருத்து ஆடு உள்ளிருந்து தகவலை கோத்தபாய ராஜபக்சவுக்கு தெரிவித்திருக்கிறது. இவற்றின் அடிப்படையில் தான் கோத்தபாய இப்பொழுது வெளிநாடொன்றுக்கு சென்றிருக்கிறார் என்றும் வேறொரு நாளை தருமாறும் அவர் கேட்டிருக்கிறார். எனவே அவர் திரும்பி வந்ததும் இன்னொரு நாள் அவருக்கு வழங்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னரும் இதே போன்ற ஒரு செயற்பாடு தான் நாமல் மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் மனைவியா போன்றவர்கள் விசாரணைக்கு வருமாறு அழைத்த வழியில் அவர்களும் வேறொரு தினத்தை கேட்டுத்தான் இங்கே வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது கோத்தபாய கும்பலுக்கு இது பழக்கப்பட்ட ஒன்று போல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ராஜபக்சகர்கள் எப்பொழுதும் தாங்கள் நினைத்ததைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள் போல் தெரிகிறது. பார்ப்போம், கோத்தபாய ராஜபக்ச வந்தவுடன் என்ன நடைபெறப் போகிறது, அல்லது கோத்தபாய ராஜபக்ச மீண்டும் வருவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மீண்டும் இலங்கையில் ஆரம்பித்திருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் சட்டத்தரணி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அதன் பிற்பாடு இன்று கொழும்பு 13 ஜிந்துப்பட்டி பகுதியிலே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றிலே ஒருவர் பலியாகி இருக்கிறார், 3 காயமடைந்திருக்கிறார்கள். ஜிந்துப்பட்டி பகுதியில் இருக்கின்ற ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையம் ஒன்றுக்குள்ளே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதிலே முடிவெட்டுவதற்காக அங்கு வந்து காத்திருந்தவர்களில் ஒருவர் தான் உயிரிழந்திருக்கிறார் என்றும் 3 காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது அந்த கடையின் உரிமையாளரும் இதிலே காயமடைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகை அலங்கரிப்பு நிலையத்துக்கு முடிவெட்டுவதற்காக வந்த 3 ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவை தொடர்பாக ஜிந்துப்பட்டி போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மீண்டும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இலங்கையிலே அதிகரித்திருக்கின்றனவா என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கை நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக கணிசமளவான தொகையை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இப்பொழுது 12ஆம் தேதி வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 4 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்றும் இவற்றால் பல்வேறுபட்ட வருமானங்கள் இலங்கைக்கு கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வருமானம் வருவது ஒரு பக்கமாக இருக்கின்ற அதே வேளையிலே என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இலங்கையில் துப்பாக்கிச் சூடுகள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகளது வருகை இலங்கைக்கு பாதகமாக அமையும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கை அழிவுகளால் ஒரு பக்கம் மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வந்த யானையினால் மக்கள் பல்வேறுபட்ட சொத்துழப்புகளையும்
ஒரு உயிரும் பரிதாபகரமாக பலியாகி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து கொண்டே செல்கிறது என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இவ்வாறான செயற்பாடுகள் சுற்றுலா பயணிகளின் வருகையை மந்தகதிக்கு உட்படுத்தலாம் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதே வேளையில் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரனால் ஒரு அறிவிப்பு ஒன்று விடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், தமிழரசு கட்சி தொடர்பாக யாராவது அவர்கள் தொடர்பான கருத்துக்களை கட்சி வெளியிடுகின்ற கருத்துக்களை வெளியிடுவார்களாக இருந்தால் அல்லது அவற்றை விமர்சிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அது கட்சிக்குள்ளே இருக்கின்ற உறுப்பினர்களாக இருந்தால் அவர்களுக்கு கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்பது போன்றும் இப்பொழுது சுமந்திரன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழரசு கட்சி என்பது தனியே சுமந்திரன் கட்சியாக இல்லை, இது தமிழர்களின் தொன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நேற்று இந்த கட்சிக்குள் வந்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுமந்திரன் பல்வேறுபட்ட விடயங்களை கட்சிக்குள்ளே உட்புகுத்தி வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இவற்றின் பின்னணியில் மட்டக்களப்பைச் சேர்ந்த சாணக்கியன் இருக்கிறார் என்பதும் பல்வேறுபட்ட விமர்சனங்களால் இப்பொழுது விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ் பேசும் மக்களது குரலாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியிலிருந்து தமிழ் உணர்வோடு இருக்கின்ற நபர்கள் அந்த கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும், இவை ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்து வந்திருக்கின்ற நிலையில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் இவ்வாறான அறிவிப்பு ஒன்றை விட்டிருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. நீங்கள் பொது விடயங்களுக்கு வந்திருந்தால் அது மக்களால் விமர்சிக்கப்படும். தனிநபரை விமர்சிப்பது குற்றமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்திருப்பது தமிழ் மக்களின் ஒரு குரலாக ஒலிக்கின்ற தமிழரசு கட்சியில். எனவே உங்களை விமர்சிக்கின்ற விமர்சனங்கள் பிழையாக இருக்கின்ற வகையிலே அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு கருத்தாக இருக்கிறது. இவை தொடர்பாக ஊடகங்கள் மீதும் அவர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பார்ப்போம், தமிழரசு கட்சியை இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.